தாய்மார்களே, மிக எழுச்சியோடு எங்களை வரவேற்றுக் கொண்டிருக்கின்றீர்கள். நம்முடைய வடுகுபாளையத்தில் 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு நாம் எல்லாம் கூட தயாராகி கொண்டிருக்கின்றோம். இன்னும் 13 நாள்ல நம்ம வாக்கு செலுத்த போகின்றோம். அடுத்த 25 ஆண்டுகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் தீர்மானிக்க இருக்கிறீர்கள். இங்க இருக்கக்கூடிய மக்களை பாருங்க, எல்லா தரப்பட்ட மக்கள் இருக்கின்றோம். சாதாரணமா வேலை செய்யக்கூடிய நாம், சாமானியர்கள், விவசாயம் பார்க்கிறவங்க, குழந்தைங்க, முதல் தலைமுறை வாக்காளர்கள், தாய்மார்கள், பெரியவர்கள், 60 ஆண்டு காலமாக தமிழகத்து அரசியலை பார்க்கக்கூடிய எல்லாரும் இருக்கிறோம். ரொம்ப ஆச்சரியம் பார்த்தீங்கன்னா, முதல் தலைமுறை வாக்காளர்கள் எல்லா இளைஞர்கள் என்ன நினைக்கிறாங்க, அடுத்த 25 ஆண்டுகள் ஒரு வளர்ந்த நாட்டில் நான் வாழ வேண்டும், ஒரு அருமையான இந்தியாவில் இருக்கணும், பொருளாதார வாய்ப்பு நன்றாக இருக்க வேண்டும், வேலை வாய்ப்பு நல்லா இருக்கணும். இது இவங்க யோசிக்கிறாங்க. பெண்கள் நாம என்ன யோசிக்கிறோங்க, பாதுகாப்பா இருக்கணும். நம்முடைய குழந்தைகள் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்தா கூட பிரச்சனை எல்லாம் போயிட்டு வரும். எல்லாம் கஞ்சா புழக்கம் எல்லாம் பேசுறாங்க, அதெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ள வரவே கூடாது, அல்ல வீதிக்கு வரக்கூடாது. இது நாம இருக்கணும். மத்திய அரசுடைய திட்டங்கள் பிரச்சனை எல்லாம் வரணும். குடிதண்ணீர் 15 நாளைக்கு ஒரு முறை வருது, பிரச்சனை இல்லாம வரணும். நாம யோசிக்கிறோம். ஆண்கள் என்ன யோசிக்கிறாங்க, நம்ம செய்யக்கூடிய தொழில் எந்த பிரச்சனை இல்லாம இருக்கணும். குறிப்பாக பவர்லூம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு எல்லாம் ஒரு தீர்வு வேண்டும். இங்க இருக்கக்கூடிய ஒரு வாக்காளரும் கூட ஏதோ ஒண்ணு யோசிக்கிறாங்க. கான்கிரீட் வீடு இல்லாதவங்க மோடி ஐயா வீடு நமக்கு கிடைக்குமா, இந்த 5 ஆண்டுல கட்டி கொடுத்துருவாங்களா, நம்ம பேர் என்ன வரலையே, நம்ம என்ன பெனிஃபிஷியல் லிஸ்ட்ல சேர்த்தாம இருக்கிறாங்களே. இன்னொருத்தர் நினைக்கிறோம், குடிதண்ணீர் பைப்பு மூலமா குடிக்கிற தண்ணி வருமானம். ஜனநாயகத்தினுடைய அற்புதமே அதாங்க ஐயா. 100 பேர் இருந்தாலும் 100 பேர் 100 சிந்தனையோடு நின்று கொண்டிருக்கின்றோம். ஆனா இன்னைக்கு தைரியமாக உங்கள் முன்னால் உங்கள் வீட்டு பிள்ளை அன்பு தம்பி அண்ணாமலை சொல்றதுங்க, 100 பேருடைய சிந்தனையும் ஒரு மனிதனால் செய்ய முடியும் என்றால் அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான். ஏன்னா இங்க இருக்கிற எல்லாருடைய எண்ண ஓட்டம் ஒண்ணு கிடையாது, எல்லாம் வேறு வேறு எண்ண ஓட்டம். இளைஞர்களுடைய எண்ண ஓட்டம் வேறு, முதல் தலைமுறை வாக்காளர்கள் எண்ண ஓட்டம் வேறு, பெண்கள் தாய்மார்கள் எண்ண ஓட்டம் வேறு. எல்லோருடைய எண்ண ஓட்டத்தையும் கூட எங்களால் சரி செய்ய முடியும். விவசாயிகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்க முடியுங்கம்மா. இன்னைக்கு நீண்ட காலமாக நீர் மேலாண்மைக்கு எந்தவித முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கிறோம். கர்ம வீரர் காமராஜர் ஐயா காலத்திற்கு பிறகு எத்தனை டேம் கட்டி இருக்கிறோம்? அந்த மனுஷன் 14 டேம் கட்டிட்டு போயிட்டாருங்க 9 வருஷத்துல. அதுக்கப்புறம் யாரு எந்த முயற்சி எடுக்காதனால ஒரு தாக்கத்தினை பார்க்கணும். ஐயா சொல்லி உழவர் ஐயா நின்று இருக்கிறாங்க செல்லமுத்திரியா. எனக்கு விவசாயத்தினுடைய பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நீர் மேலாண்மைக்கும் ஒரு புதிய டேமும் கட்டாம சுத்திட்டு இருக்கிறதுனால இந்த பிரச்சனைக்கு. ஏன்னா அரசு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. இன்னைக்கு பாருங்க, இந்த பகுதியினுடைய கோரிக்கை 2-3 முக்கியமான கோரிக்கைகள் இந்த பகுதியில் இருக்குது. ஒன்று, இந்த பிஏபிக்கு மிக முக்கியமாக இருக்கக்கூடிய ஆனைமலை நல்லாறு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். மிக முக்கியமானது. 1958 இருந்து இன்னைக்கு நாளைக்கு இழுத்து போயாச்சு. அது மாநில அரசு இதற்கு முன்பெல்லாம் தேர்தல் அறிக்கையில சொல்லுவாங்க, அவங்களால செய்ய முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும். காரணம், அவங்க பணத்தை கொண்டு அதுக்கு போடுறது கிடையாது. அந்த பணத்தை கொண்டு போய் வேற எங்கேயோ போட்டுறாங்க. ஒரு 10,000 கோடி ரூபாய் ஒரு டேம் கட்டுறதுக்கு தமிழக அரசு இன்னைக்கு செலவு செய்வதற்கு தயாராக இல்லை. அதனால்தான் எங்களுடைய உத்தரவாதம் உங்களுக்கு, இந்த பகுதி மறுபடியும் செழிப்பாக இருக்க வேண்டும் என்றால் ஆனைமலை நல்லாறு திட்டம் வந்தே தீர வேண்டும். அதை நாங்கள் செய்து காட்டுகின்றோம். உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலையினுடைய உத்தரவாதமாக நீங்கள் எடுத்துக்கள். 5 ஆண்டு காலத்தில் திட்டத்தை நிச்சயமாக நிறைவேற்றுகிறார்கள். அதே நேரத்தில் இங்க பாருங்க, மோடி ஐயா ஒரு வீட்டுக்கும் கூட குடிக்கிற தண்ணி பைப்பு மூலமாக கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறாங்க. பைப் மூலமா. ஆனா இந்த ஒரே பஞ்சாயத்துல மட்டும் பாருங்க, 100% மத்திய அரசு பணம் கொடுத்தும் கூட 20 தண்ணீர் குழாய்க்கு இணைப்பு கொடுத்து விட்டு தண்ணி வராம இங்க இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணைத் தலைவர் அராஜகம் பண்றாங்க. கேட்டா 8,000 ரூபாய் கொடுத்தா தான் தண்ணி திறந்து விடுவார். 8,000 ரூபாய் கொடுத்தா தான் தண்ணி திறந்து விடுவார். 8,000 ரூபாய் கொடுக்கணும். அம்மா நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், 100% இது 100% மத்திய அரசுடைய திட்டம். 100% மத்திய அரசு திட்டம். பாருங்க 100%. இப்ப எதுக்கு இந்த பிரச்சனைங்கம்மா? முதலமைச்சர் திமுக, அமைச்சர் திமுக, சுத்தி இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் திமுக. யாரு கேள்வி கேட்பான்? அதனால்தான் இந்த முறை நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இலவசமாக கொடுக்கக்கூடிய திட்டத்தை கூட இங்க இருக்கக்கூடிய கும்பல், சுரண்டி பிடிக்கக்கூடிய கும்பல், உங்களை சுரண்டி பிழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கும்பல் 70 ஆண்டு காலமாக உங்களை சுரண்டி பிழைச்சாச்சு. ஏழை மக்களை ஏழையா வைத்திருப்பது மட்டும்தான் ஒரே நோக்கம். எலெக்ஷனுக்கு வா, பணத்தை கூட, 5 வருஷம் கழிச்சு வா, திரும்ப பணத்தை கூட, ஏழை மக்களுடைய ரத்தத்தை உறிஞ்சி ஏழையா வச்சு எத்தனை நாளைக்கு ஏழையா இருக்கும்? எத்தனை நாளைக்கு சுரண்டி நம்முடைய வாழ்க்கை இதே போல இருக்க வேண்டும்? ஒரு சின்ன உதாரணம் கொடுக்கறேங்க. 100% 1 ரூபாய் பணம் வாங்காம கொடுக்க வேண்டிய திட்டம். நம்ம கோவப்படுறாங்க பாருங்க, பணத்தை பிடிக்கிட்டு கூட
தலைமையில் இருந்தா அங்க நின்று இருந்தா நானும் கோவப்படுவோம். நானும் கோவப்படுவேன். அதனால் சகோதர சகோதரர் நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். மத்திய அரசு மோடி ஐயா உங்களுக்கு கொடுத்தும் கூட இங்க இருக்கக்கூடிய கும்பல் தடுக்கிறான். இதையெல்லாம் தவிர்க்கணும், மாற்றத்தை கொண்டு வரணும், அடுத்த கட்டம் செல்ல வேண்டும் என்றால் உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணாமலையை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும். இந்த கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில தைரியமா கேள்வி கேட்கணும், எனக்கு இப்படியேதான் வந்து ஓட்டுவாங்க. அதே போல மோடி ஐயா இவ்வளவு நலத்திட்டங்கள் கொடுக்கக்கூடிய மோடி ஐயா அவர்கள் தொடர்ந்து இன்னும் 5 ஆண்டுகள் இருக்கணும். நம்முடைய பணி இன்னும் பூர்த்தி ஆகலைங்கம்மா, இன்னும் பூர்த்தி ஆகல. அதனால்தான் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதிக்கு நம்முடைய திட்டம், ஐயா மோடி ஐயா வீடு கட்டி கொடுங்க, கட்டி கொடுக்கும். மோடி ஐயா ஆசை வந்து எல்லாருக்கும் வீடு கட்டி கொடுக்கும். ஆனா அந்த வீடு கட்டி கொடுக்கறதுக்கு குறைந்தபட்சம் என்னன்னாங்கம்மா 3 சென்ட் நிலமே. இப்ப நிலம் இல்லை. அதனால நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா, கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதிக்கு நிலம் இல்லாத காரணத்தினால எங்கே எல்லாம் நிலத்தை மாநில அரசினால் நம்ம கொடுக்க முடியும். நம்ம திரும்ப கம்ப்ளைண்ட் பண்ணக்கா வரலீங்கம்மா, இன்னொரு 5 வருஷம் ஐயோ நிலம் இல்லைங்க, மாநில அரசு நிலம் கொடுக்கல, வீடு எங்கிருந்து கட்டுறது. அதனால் நாங்கள் எங்களுடைய புதிய முயற்சி ஊருக்குள்ள அபார்ட்மெண்ட் கட்டுறது. அதுக்கு ஒரே சொல்யூஷன். பாம்பேல பண்றாங்க, நிலம் இல்ல நேரம் அபார்ட்மெண்ட் கட்டிடுவாங்க. 2 பெட்ரூம், ஒரு ஹால், ஒரு கிச்சன். இதே மோடி வீடு. எங்கெல்லாம் நிலம் இருக்கோ அந்த வீட்டு தரையில கட்டிடலாம். நிலம் இல்லாத இடத்துல அபார்ட்மெண்ட் கட்டுறது மட்டும்தான் ஒரே சொல்யூஷன். ஏன்னா ஊருக்குள்ளேயே ஒரு நிலம் கொடுப்பான், நாம போக மாட்டோம். எதுக்கு போகணுங்க? 10 கிலோமீட்டர் தள்ளி இங்க நிலம் இருக்கு, தரிசுகாட்டுல போய் கட்டுமா. அதனால் சகோதர சகோதரர் நீங்க ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும். பிரச்சனையை முடிச்சு கொடுக்கணும், பிரச்சனையை முடிச்சு கொடுக்கணும். அதுக்கு ஒரு வாய்ப்பு நீங்க கொடுக்கணும். 10 ஆண்டு காலமாக மோடி அவர்கள் இருந்தும் கூட இங்க இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் வேறு வேறு கட்சியில் இருந்து பார்லிமெண்ட்ல போய் மௌன விரதம் காத்துட்டு 10 வருஷம் கழிச்சு வெளியே வந்திருக்கிறான். எந்த பிரச்சனையும் யாரும் தீர்க்கவில்லை. அதனால் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வீட்டு பிள்ளையாக அன்பு தம்பியாக இந்த அண்ணாமலையினுடைய கோரிக்கை, தண்ணி பிரச்சனை தீர்த்துரும், விவசாய பிரச்சனை தீர்த்துரும், பவர்லூர் பிரச்சனை சரி பண்ணி கொடுத்துரும். மோடி ஐயாவுடைய திட்டங்களை பணம் வாங்கி கொண்டு கூட ஒரு கும்பல் உங்களை சுரண்டு பிடித்துக் கொண்டிருக்கிறது. அவங்கள ஓட வேண்டும், வேற வழி இல்லை. அரசியல சில நேரம் கடுமையா இருந்தா மட்டும்தாங்க ஐயா வரும். கடுமையா பேசினாதான் பயப்படுவாங்க. ஏமாந்தீங்கன்னா தலைமையில புலக அரைச்சிட்டு போயிடுவாங்க. 234 தொகுதிகளும் நடந்து போயிட்டு வந்திருக்காங்கம்மா. தமிழ்நாட்டில் 8 மாசமா நடந்து போயிட்டு வந்திருக்கு. அதனால எங்க என்னென்ன பிரச்சனை உன்னிப்பா பாத்துட்டாங்கம்மா. ஒரு பஞ்சாயத்துல என்ன ஃப்ராட் பண்றாங்க. திருவண்ணாமலைக்கு போனாங்கம்மா, இங்க பரவாயில்ல. திருவண்ணாமலையில தண்ணி தொட்டி டேங்க் கட்டியாச்சு, வீட்டுக்குள்ள பைப் போட்டாச்சு. ஒரு அம்மா சொல்றாங்க, அண்ணே தண்ணியே வரல, டேங்குக்கும் வீட்டுக்கும் தண்ணி பைப் கனெக்ஷனே போடல. அந்த கமிஷனுக்கு பைப் உருவிட்டு போயிட்டான். டேங்க் இருக்குது, பைப் இருக்குது, போட்டோ எடுத்து பணம் வாங்கியாச்சு. ஒரு ஊர்ல ஒண்ணுமா, எல்லா இடத்துலயும் கொள்ளடிக்கிறாங்க, எல்லா இடத்துலயும் கொள்ளடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த முறை தாமரைக்கு ஏப்ரல் 19ஆம் தேதி நீங்க மனசு வைக்கணுங்க. மாற்றம் எப்படிங்கம்மா வரும்? நீங்க மனசு வைக்கணும். இவனுக்கு எல்லாம் 70 வருஷமா போட்டு கைரேகை தெரிஞ்சதுதான் மிச்சம். ஒரு முறை உங்கள் அண்ணாமலை தம்பிக்கு வாய்ப்பு கொடுக்கும். ஒரே முறை கம்ப்ளீட்டா மாத்தி காட்டுறோம். இந்த பிரச்சனையே இருக்காது. பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். சரி பண்றதுக்கு ஒரு ஆள் வேணுங்கல்லம்மா. அதனால் நிச்சயமாக தாய்மார்கள் இதெல்லாம் யோசித்து அக்கப்பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கிட்டையும் நீங்க சொல்லி இதை சரி செஞ்சு கொடுப்பீங்க அப்படிங்கிற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு. வாய்ப்பு கொடுப்பீங்க, தாமரை சின்னத்திற்கு ஆதரவு அளிப்பீங்க, எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. என்னோடு இருக்கக்கூடிய முக்கியமான தலைவருக்கு நன்றி சொல்ல வேண்டிய நேரம். உழவர் உழைப்பாளர் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சொல்லியலுவன் செல்லமுத்து ஐயாவுக்கு நன்றி தெரிவித்து, ஓபிஎஸ் ஐயாவுடைய மாவட்ட செயலர் அண்ணன் சண்முகம் அவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள், அவருக்கு நன்றி தெரிவித்து, தமிழ் மாநில காங்கிரசுடைய மாவட்ட தலைவர் ஓகே சண்முகம் அவர்களுக்கு, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய செயலாளர் துரைபாண்டி அவர்களுக்கு, வடுகுபாளையம் பஞ்சாயத்து தலைவர் சரவணன் அவர்களுக்கு, பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற பொறுப்பாளர் சீனிவாசன் அவர்கள், வினோத் வெங்கடேஷ் அவர்கள் இணையமைப்பாளர் GKS பால் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே நேரத்தில் நம்முடைய கட்சியினுடைய ஆற்றல் மிகுந்த கடுமையாக உழைக்கக்கூடிய தலைவர்கள் என்று கொண்டிருக்கின்றார்கள். ஒன்றிய தலைவர் ராஜ்குமார் அவர்கள், சக்தி கேந்திர பொறுப்பாளர் பொன்ராஜ் அவர்கள், பெருமாள் அவர்கள், சுந்தரமூர்த்தி அவர்கள், ரங்கசாமி அவர்கள், ஜெகன் அவர்கள், கிரிசங்கர், சதீஷ், பூபதி, செல்வகுமார், நாகராஜ் அவர்கள், இங்க இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள் PMR சுப்பிரமணியம் அவர்கள், கஸ்தூரிசாமி அவர்கள், அம்மா மக்கள் முன்னேற்ற கழக ஊராட்சி கழக செயலாளர் கருப்புசாமி குப்புசாமி அவர்கள், தமிழ் மாநில காங்கிரஸ் சைக்கிள் பாலு சரவணன் அவர்கள், புதிதாக இன்னைக்கு மாற்றுக் கட்சியிலிருந்து நண்பர்கள் பெரிய அளவில் இணைந்திருக்கின்றார்கள். ராமசாமி அண்ணன், சித்ராக்கா, தனுஷ் அவர்கள், கோடி ஆதித்யன் அவர்கள், மீனகா தேவி, துரை சண்முகன், எல்லோருக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். அம்மா நான் 1 மணி நேரம் லேட் ஆகிய வந்து நாங்கம்மா காலையில இந்த போதைப் பொருளுக்கு எதிராக கோயம்புத்தூர்ல ஒரு காலேஜ்ல போதைப் பொருளுக்கு எதிராக மாணவர்களை இணைந்து போட்டிகள், விளையாட்டு போட்டிகள் நடத்துறாங்க. இதுல ரொம்ப தெளிவா இருக்கிறாங்கம்மா, நீங்க நல்லா நான் வச்சுக்கணும். ஏன்னா அதுக்கு முன்பு நான் காவல்துறையில பணியாற்றி இருக்கின்றேன். இன்னைக்கு போதை கலாச்சாரம் எல்லா பக்கம் வர ஆரம்பிச்சு இல்லைங்களா பாட்டி? பேச ஆரம்பிச்சுட்டாங்களா? உள்ளூர்ல பேச ஆரம்பிச்சுட்டாங்க. உங்களுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுக்கின்றோம். கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதிக்குள்ள பல்லடம் உட்பட ஜூன் 4, 2024 பிறகு
இந்த கஞ்சா விற்கிற ஒரு பையன் இருக்குமா? நீங்க எழுதி வச்சு, ஒரு பையன் இருக்கு. கஞ்சா விற்கிற ஒரு பையன் கோயம்புத்தூர் எல்லைக்குள்ள ஒரு பையன் இருக்க மாட்டாங்க. அது என்னுடைய உத்தரவாதமாக நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி எவனாச்சும் போதை வச்சனா என் சட்டை பிடிச்சிக்க. சில இடத்துல காவல்துறை அதிகாரியாக மாற வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குங்க ஐயா. பொறுமையா பேசுனீங்கன்னா வேலை நடக்காது. ஆனா பல யூனிஃபார்ம் போடலினா கூட நான் உங்களுக்கு உறுதி கொடுக்கின்றேன், ஒரு பையன் இருக்க மாட்டேன். எனது அடுத்த தலைமுறைக்காக நீங்கள் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து வந்திருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு, மகளிர்களுக்கு, நிறைய குழந்தைங்க வந்திருக்கிறாங்க. குழந்தைகளுக்கு நன்றி தெரிவித்து, ஊர் பொதுமக்கள் வந்திருக்கிறாங்க, எல்லோருக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். சொல்லுங்கக்கா. கோரிக்கை சொல்லி